உன் பூங்காவனம் வாய் பேசிடும் பொல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் படும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். ஏக்கா நல்ல மண்டையில வரைக்கிற மாதிரி நறுக்குன்னு குத்துங்க. ஓ சரிம்மா தங்கச்சி. பாட்டி சரோஜா என்னம்மா கிளம்பிட்டியோ? இங்க என்ன பண்ணிட்டு கேட்டு வர? பாட்டா தெரியல, தங்கச்சிக்கு பூ வச்சு விட்டுட்டு இருக்கேம்மா. ரொம்ப அவசியம். பூ வைக்க போறது என் தம்பிக்கு பார்த்துருக்க பொண்ணுக்கு. நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பூ வச்சிருக்கீங்க. ஏன் நாங்க பூ வச்சா என்ன வைக்க கூடாதாக்கோ? சோ கடவுளே, எங்க இருந்து இவ்வளவு பூ வந்துச்சுன்னு கேட்டேன். ஒரு தட்டுல நிறைய பூ இருந்துச்சுல்லம்மா, அததான் எடுத்துட்டு வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு இருக்கோம். என்னது தட்டுல வச்ச பூவா? பாட்டி அது அந்த பொண்ணுக்கு வைக்க வேண்டிய பூவு. இப்ப நான் அந்த பிள்ளைக்கு என்ன பூ எடுத்துட்டு போவேன்? ஏல வானரு, பூக்கு எதுக்கு இப்படி சத்தம் போடியா? இப்ப வச்சா என்ன சொத்த நேரத்துல தலையில இருந்து காஞ்சி விழுந்துற போகுது. இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படலாமா? போ, உன் தம்பி சேகர அனுப்பி பூ வாங்கிட்டு வர சொல்லு. பாட்டி இன்னைக்கு அவனுக்கு தான் பூ வைக்க போறோம். ஷடோஜா அவனுக்கு பார்த்திருக்க பொண்ணுக்கு தானே பூ வைக்கணும், அவனுக்குமா சேர்த்து வைக்கணும். ஐயோ பாட்டி, என் தம்பிக்கு பார்த்திருக்க பொண்ணுக்கு தான் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனை கூட்டிட்டு தானே போனா அவனை பூ வாங்க எப்படி அனுப்ப முடியும்? ஏன் சரோஜா, அதான் ஞாரம் இருக்குல்ல, ஓடி போய் அவனு வாங்கிட்டு வர சொல்லு. ஆமா ஓடி போயிடுவான் ஓடி. பாட்டி அவன் ரெடி ஆகண்டாமா? அவன் மாப்பிள்ள பாட்டி. சரியில்ல, அதான் இத்தனை பயல்வ கிடக்கான்னு வரல, யாரையாவது போக சொல்லு. அந்த சுக்கு காப்பி கௌதம்பு பையனை யாரையாவது போக சொல்லுமா. எல்லாம் நீங்க பண்ண வேலைதான் பாட்டி. உங்களால தான் ரெண்டாவது பூ வாங்க வேண்டியதாய் போச்சு. ஏல வானரு, காஞ்சி போற பூவுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டுட்டு கிடக்கா? போ, டக்கு புக்குன்னு யாரையாவது வாங்கிட்டு ஓடி வர சொல்லு. பூ மட்டும் கிடைக்கல, மொட்டை தலையில இருக்கதான் எடுப்பேன். என் தலையில சொட்டோல பூ வச்சிட கூடாது. உடனே போடாம பிடிச்சிடியாள்வ. தங்கச்சிமா அக்கா அழகா இருக்கேனாடா? ஏக்கா உங்களுக்கு என்ன குறைச்சலு? சேகருக்கு பாத்திருக்க பொண்ணை விட நீங்க தான் அழகா இருக்கிய. அப்படியாடா? ஆமாக்கா, இன்னைக்கு வேணா நீங்க பாருங்களா, பொண்ணு அதுவா இல்ல நம்மளான்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிருவாவ. அந்த அளவுக்கு நம்ம அழகால ரெடி ஆயிருக்கோம். அப்படின்னா நம்ம கடைசி ரோல போய் உட்கார்ந்துக்கிடலாம். அப்பனா கன்ஃபியூஸ் ஆகாம ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். ஏக்கா நம்ம ஆட்கள் தானே நம்ம கூட வர போறாவ, அதனால பொண்ணுக்கு வைக்கிற பூவை எடுத்துட்டு வந்து நம்ம தலையில வச்சு விடுவாவன்னு நினைச்சு பயப்படாதங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காதுக்கா. ஓ சரிம்மா தங்கச்சி. அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா, மாப்பிள்ளைக்கு நம்ம பாட்டின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாவ. அப்படியாம்மா? ஆமாக்கா, தங்கச்சி மாதிரிலாம் இருக்கும். அதனால பொண்ணு வீட்டுக்காரவிய கேட்டா தங்கச்சின்னு சொல்லுவோம், சரியா? ஓ சரிம்மா. ஏல குடுமி, என்ன எங்க அழக பார்த்து வாய பழந்துட்டு நிக்கிறிய என்ன? இதுல என்னலாம் ஓவரா இருக்கு? என்ன அர்த்தம்? எங்களுக்கு பூ வைக்க ஆசை எடுக்குன்னு அர்த்தம் குடிமி. பூ வைக்கிறதுல என்ன பேராசை வந்துட்டு? ஆமா, இந்த பாட்டிக்கு அது சொத்தால முடி இருக்கு. அது ஏதோ பூ வச்சிருக்காங்க, அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. நீங்க எப்படி மொட்டை தலையில இவ்வளவு பூ அள்ளி வச்சிருக்கீங்க? ஏன் நான் வைக்க கூடாது? அதுல எப்படி பூ நிக்குதுன்னு கேக்குறேன். அடுத்த தடவை நான் பூ வைக்கும் போது வந்து பாரு குடுமி, எப்படி நிக்குது எப்படி வழுக்குதுன்னு தெரியும். இதெல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. இப்பலாம் வயசு பிள்ளையில விட வயசானவங்க தான் ரொம்ப சீன் படியாவே. ஆமா, நாங்க சீன் படியான்னு நீ பார்த்தா குடிமி. நாங்க இவ்வளவு அழகா ரெடியா இருக்கத பார்த்து உனக்கு பொடாம வந்திருக்கு, அதனால பொடாமையில வந்து நின்னு பொங்கிட்டு இருக்கா. அழகா இருக்கு. ஆமா, தங்கச்சி நானும் அழகா தான் இருக்கோம். எங்க அழகுக்கு என்ன குறைச்சலு? எங்க ரெண்டு பேரும் அழகு பக்கத்துல நீ தான் நிக்க முடியுமா, இல்ல பாத்துருக்கோமே அந்த பொண்ணு தான் நிக்க முடியுமா? எவ்வளோ எங்க பக்கத்துல கூட இல்ல, தூரத்திலே நிக்க முடியாது. அழகுனா அழகு, இந்த ஊர்ல இல்லாத அழகியல் நாங்க தான். தங்கச்சிமா, இந்த குடுமிக்கு நம்ம அழக பார்த்து போடாம வந்திருக்கு. ஆமாக்கா, அவளுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல உள்ள வயசு பிள்ளைல அவ்வளவு பேரும் நம்மள பார்த்து பொறாம தான் பிடிக்க போறாவ. ஏன்னா நம்ம அவ்வளவு அழகா இருக்கோம்ல,
ஆமா தங்கச்சிமா, கண்ணு போடுறவிய காலடி மண்ணை எடுத்து சுட்டி போட்டுறணும். அப்படின்னா ஒரு லாரி மண்ணுல அடிக்க வேண்டி இருக்கும். சேகரே, தம்பி சேகரே. ஏலே, என்ன ரெடி ஆகலையா? பூ வைக்க போன தம்பி சேகரே. என்னது வேண்டாமா? எதுக்குல வேண்டாம்? அது வந்துக்கா, அம்மையும் வரல, அக்காவும் வரல. அவங்க இல்லாம பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறது எனக்கு பிடிக்கலக்கா. ஆமா, அம்மா சொல்ல அப்படியே கேட்டு நடந்துருவா. அம்மைக்கு தெரியாம பூ வச்சா உனக்கு பிடிக்காது. அம்மாட்டெல்லாம் கேட்டாச்சு, போட்டாவே அனுப்பியாச்சு. அம்மைக்கு நிரோஜாக்கெல்லாம் பிடிச்சு போச்சுன்னு சொல்லியாச்சு. நான் கூட பெற வச்சுக்கலாம்னு நினைச்சேன். அம்மா தான் பூ வச்சுட்டு வந்துருன்னா. நீ அவில சாக்கு சொல்லிட்டு இதை நிறுத்திடலான்னு பார்க்காதல. ஏக்கா ப்ளீஸ்க்கா, இப்போ வேண்டாக்கா, நம்ம ஊருக்கு போவோம். அங்க போய் வேணா பொண்ணு பார்த்துக்கலாம். இல்ல, இந்த பொண்ணுக்கு என்னல குறைச்சலே? அழகா இருக்கா. உன்னை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சு வர போச்சு. எனக்கும் அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மையும் நல்லா இருக்கு, பூ வச்சிருன்னு சொல்லிட்டா. அந்த பாட்டி அந்த குடும்பத்துக்கும் அந்த பிள்ளைக்கு சர்டிபிகேட் கொடுக்காவ. இந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு வேற எங்களை போய் பொண்ணு தேடுறது? அந்த பிள்ளை தான் நீ கேட்டா அன்னைக்கு பூ வச்சே ஆகணும். ஏக்கா பூ வச்சிட்டதுக்கு அப்புறம் எதுவுமே மாத்த முடியாதுன்னு சொன்னால. ஆர்வல தூக்கிட்டு வந்து வெட்டுவான்னு சொன்னியேக்கா. ஆமால, வெட்டதான் ஜீவாவே. அதான்க்கா பயமா இருக்கு. அப்போ கல்யாணத்தை நிறுத்திடலாம் நினைச்சியோ? ஏக்கா பூ வைக்கிற ஃபங்க்ஷனே நிறுத்திடலாம்க்கா. எதுக்கா கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இல்ல, உனக்கு எதுக்கு இப்படி பேதி இருக்குன்னு கேட்டேன். என்னல நினைச்சிட்டு இருக்கா? கல்யாணம் என்னைக்கு முடிக்குது? என் புருஷன் என்னைக்குல வருது? ஏக்கா இதுக்கு அதுக்கு என்னக்கா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குல, உனக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் அவர் வருவேன்னு இருக்காரு. பொண்ணு பார்த்து முடிவு பண்ணாதான் அவர்கிட்ட சொல்ல முடியும் வாங்க நீ. அதுக்காக இந்த கல்யாணத்தை நீ பண்ணியே ஆகணும். அந்த ஊருக்குள்ள பொண்ணு பார்த்தா எவ்வளவு ஒத்தி தட்டு நிறுத்தக்கு வந்துருக்கியா? ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனாலதான் இந்த ஊர்ல பொண்ணு இருக்குன்னு சரின்னு பார்த்தாச்சு. 5 நிமிஷத்துல கிளம்பி என் பின்னாடி வாரே நீ. வாரேல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏல கௌதமே, இவன் கிளம்பட்டான், நீ போய் பூ வாங்கிட்டு வந்துரு. சரிக்கா. என்ன பூ வாங்கணும்? மல்லிப்பூ தான் வாங்கணும். எவ்வளவுக்கா வாங்கணும்? ஒரு 2000 பூ வாங்கிட்டா போதும். சரிக்கா, ரூபா வா தாரேன். ஏல ரெடி ஆவனே. சரிக்கா. இப்படியே மூஞ்சி எருமச்சாணி அப்பன மாதிரி வச்சிட்டே இரு. பொண்ணு பார்க்க போறோம், கலகலப்பா கிளம்புவானி பார்த்தா கடுப்புல நிக்கான். என்ன 5 நிமிஷம் இந்த கௌதம் பூ வாங்கிட்டு வந்தானே போனோம். ரெடியாகி வரல, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அக்கா வேற இவ்வளவு கோவமா சொல்லிட்டு போறா. ரெடி ஆகலன்னா இன்னும் கோவப்படுவாளே. நான் போகாம இருந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை வேண்டாம்னு அவங்களே சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். இப்ப கிளம்பி போகதான் செய்யணுமா? அங்க போய் நான் என்னத்த சொல்லி நிறுத்துவேன்? பூ வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்தினா ஃபேமிலியை சேர்ந்து வெட்ட வருவாங்கன்னு அக்கா சொன்னா. அப்படி இருக்கும்போது எதுக்காக பூ வைக்கணும்? என் மனசுல கண்மணி தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அக்கா கிட்ட சொன்னா வேற கோவப்படியா? இப்ப நான் என்னத்த செய்ய? பூ வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்தினா வெட்டிடுவாங்களே. ஐயோ, நினைக்கவே பயமா இருக்கு. பேசாம ஊரை விட்டு ஓடிடலாமா? எம்மா பாப்பா. மாமா, என்ன மாமா எடுக்க வேண்டிய தண்ணி வேணுமா? எப்பப்பா என்ன ஒரு அழகு. எம்மா பாப்பா, இன்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது, அது உனக்காமா? இல்ல மாமா, அது சேகருக்கு பார்த்திருக்க பொண்ணுக்கு. அப்படியாம்மா, நீ தான் பொண்ணு மாதிரி தெரியுறா. அப்படியா மாமா? ஆமாம்மா, அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. நானும் சீக்கிரமா பூ வைக்க போனோம். சரி மாமா, சீக்கிரமா போய் கிளம்புங்க, எல்லாரும் போலாம். இல்லம்மா, நான் பாத்திருக்க பிள்ளைக்கு சீக்கிரமா பூ வைக்கணும். அப்படியா மாமா? சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து வச்சிடலாம். சரிம்மா பாப்பா, நீயே சொல்லிட்டல்ல, சீக்கிரமா பூவை வச்சிருவோம். சரி மாமா. அம்மா, எல்லாரும் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காவம்மா. சேகர் எந்த ரூம்ல இருந்து ரெடி ஆகுறானே தெரியல. நானும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். வானர் ரபியல் சேகர் இருந்த ரூம்ல அந்த பாட்டியில கொண்டு வந்து விட்டு வச்சிருக்காவ. அந்த பாட்டியில பூ வச்சிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காவம்மா. அதுவும் தலை முழுக்க. பார்த்தாலே கடுப்பாகுது. சேகர் எங்க இருக்கானே தெரியலம்மா. அவங்கிட்ட மனசுல இருக்கதை எப்படியாவது சொல்லிடலாம். நானும் நேத்துல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது என்னால முடியல.
இல்ல நேரடியா ஃபங்க்ஷன்ல போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி நிறுத்திரலாம். சரிம்மா வா போலாம். ஏய் சிலுப்பா செல்லம்மா என்ன பண்றீ? சீக்கிரம் கிளம்பி வாங்க. குழந்தை ஏ பச்சைக்கிளி எம்மா பெரியம்மா சீக்கிரம் கிளம்பி வாங்க, நேரம் ஆகுது. நல்ல நேரத்துக்குள்ள போய் பூ வைக்கண்டாமா, வேறச்சுல வாங்க. இந்த மீன்காரிக்கு எதுக்கு இப்படி பேர் எடுக்குது? என்னதான் பண்றீங்களோ வானரி? ஏ மீன்காரி வானரி நீங்க இங்க தான் இருக்கீங்களாங்க? ஏன் மேல தொங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? ஆகாயத்தை பார்த்து பார்த்து கூப்பிட்டு இருக்கா? இல்ல வானரி, நேரம் ஆகுதுல்ல. என்னது நேரம் ஆகுதுல்ல? பூ வைக்கிறதுக்கு நல்ல நேரத்துல போக வேண்டாமா? யாருக்கு பூ வைக்க போறதுக்கு? என்ன வானரி இப்படி இருக்கீங்க? உங்க தம்பிக்கு பாத்திருக்க பொண்ணுக்கு இன்னைக்கு பூ வைக்க போறல வானரி, மறந்துட்டீங்களோ? யாருக்குன்னு ரொம்ப சாதாரணமா கேக்குறீங்க. எனக்கு இருக்க அக்கறை கூட உங்களுக்கு இல்லையே வானரி. என் தம்பிக்கு பூ வைக்க போறதுக்கு நேரம் பார்க்க எனக்கு தெரியாதோ? நீ எதுக்கு ரொம்ப அக்கறைப்பட்டு அவ்வளவு பேரும் கூப்பிட்டு இருக்க? நான் ஊரே கூட்டிட்டு போறேன்னு உனக்கு சொன்னேனோ? இல்ல உன்னையதான் எல்லாரும் கூப்பிடுன்னு சொன்னானே? வானரி ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னைய நீங்க கூப்பிடணுமாங்க? எனக்கே தெரியாதா இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னு? நாங்க இல்லாம நீங்க எப்படி போய் சேகருக்கு பூ வைப்பீங்க? ஏன் பூ என்ன பாறாங்கல்ல தூக்கிட்டு போக முடியாதுன்னு கேக்கு? ஒரு 100 பூ